ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான பாஸ்டர் ராஜன் அவர்கள் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெகோவா ஜெரி மினிஸ்ட்ரி அவர் செய்து வருகிற அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உங்க சத்தம் கேட்கும்படியாய் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் நம்முடைய விடுதலை கட்டெடுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஆமென் சொல்லுவோம் எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இப்பொழுது நாம் அருமையான பாஸ்டர் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து நம்ம எல்லாம் கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இவ்வளவுதான் உங்க சத்தமா? ஹல்லேலூயா. இவ்வளவுதான் உங்க சத்தமா? ஹல்லேலூயா. இவ்வளவுதான் உங்க சத்தமா? ஹல்லேலூயா. எவ்வளவு சொன்னாலும் இவ்வளவுதான் சொல்லுவீங்க போல. ஹல்லேலூயா. சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை ஞாயிறு ஆராதனையிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆவியானவருக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் ஜோஷுவா ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போம், கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நம்மத்தில் இருக்கிற சகோதரி தெபரால் அவர்கள் ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென் அப்பா. Amen. Yes, Lord. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மரித்து போனவர் அல்ல? உங்க ஆமேனை பார்த்தா அவர் ஏதோ செத்து போயிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் மரித்து போனவர் அல்ல. அல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் எப்படி இருக்கிறேன்னு சொல்றாரு, உயிரோடு இருக்கிற. அப்போ உங்க ஆமேனோ உங்க அல்லேலூயாவும் எப்படி இருக்கணும்னா அது உயிருள்ளதாக ஜீவன் உள்ளதாக அது இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசியுங்கள். இது செய்திக்கு ஆதாரமான வசனம் அல்ல. அதற்கு முன்பதாக லூக்கா 8ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். லூக்கா 8. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின்
அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து ஒன்று நூறாக பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கவனிக்க வேண்டும். இவைகளை சொல்லி கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். சொல்லுங்க, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமா, இங்கே விதை விதைக்கப்படுகிறது. அந்த விதைக்கப்பட்ட விதைகள் அது 100ஆக பலன் கொடுக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, கேட்கிற உங்களிடத்தில் அது இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே விதைக்கப்படுகிற விதைகள், இங்கே விதைக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே அது 100% ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்கிற விதத்தை கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி? ஆமா, நீங்க கேட்கிறதுனாலதான் நீங்க எப்படி எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கேட்டு உங்கள் இருதயத்திலே அது பலன் கொடுக்கிற வார்த்தையாய் மாறும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலைவேளையிலே நான் விசுவாசிக்கிறேன், விதைக்கப்படுகிற வார்த்தைகள் ஒரு நாளும் அது பலன் கொடுக்காமல் போகவே போகாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வசனம் வெறுமையாய் என்ன பண்ணாதான்? திரும்பாது. அல்லேலூயா. ஆகவே எனக்கு விசுவாசம் இருக்கிறது, இந்த காலை வேளையிலே உங்கள் இருதயங்களிலே விதைக்கப்பட போகிற இந்த வசனமானது உங்கள் வாழ்க்கையிலே 30 அல்ல, 60 அல்ல, 100% ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நேற்றைய தினத்துல ஒரு ஏறக்குறைய மத்தியானம் ஒரு 1:30-2 மணி இருக்கும். அருமையான உங்கள் போதகர் என்னோடு கூட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். அந்த நேரத்துல நீங்க நாளைக்கு வர முடியுமான்னு சொல்லி என்னை கேட்க போது நான் நிச்சயமா வரையா அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த நேரத்துல நான் பிரயாணத்தில் இருந்த பொழுது, ஆண்டவரே, நாளைய தினத்திலே உங்க ஆலயத்திலே உங்க ஜனங்களுக்கு நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமே, என்ன வார்த்தை ஆண்டவரே நான் பேசுறதுன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே ஒரு வசனத்தை போட்டார். அதை தான் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நான் தேவ செய்திக்கு ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறேன். வாசியுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 நாளாகமம் 15:2. இன்னொருவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, இங்க ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் சொல்லுங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை, அந்த வார்த்தை எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் எடுத்துக்க, பைபிள் எடுத்துங்க. எடுத்துட்டு அந்த வார்த்தையை இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அதோட அங்க ஆண்டவர் முடிக்கல. வசனம் சொல்லுது, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்படி என்று சொன்னால் கவனியுங்கள், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்ப தேடலன்னா அவர் என்ன பண்ண மாட்டாரு? வெளிப்பட மாட்டார். முந்திய வார்த்தை சொல்லுகிறது, அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார், அவரை தேடினால் நமக்கு வெளிப்படுவார். அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அவரை நம்ம விட்டுட்டோம்னா அவர் நம்ம என்ன பண்ணிடுவாரா? விட்டு விடுவார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆண்டவர் எனக்காக என்ன வார்த்தையை கொடுக்கிறார், எனக்காக ஆண்டவர் என்ன வசனத்தை வைத்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் இந்த உலகத்தை நான் ஜெயிக்கணும், மாமிசத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், இந்த உலகத்துல நான் ஓடணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார்.
எத்தனை பேரு கூட இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு சத்தியமும் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டு சத்தியமும் சொல்லுகிறது, நான் உங்களுடனே கூட இருப்பேன். ஆனா ஒரு கண்டிஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். நான் உன் கூட இருப்பேன்பா, உண்மைதான். ஆனா நீங்க என் கூட இருந்தாதான் நான் உங்க கூட இருக்க முடியும். அல்லேலூயா. நீங்க என் கூட இல்லாம நான் உங்க கூட என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபத்தில 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரமா எடுத்து வாசிங்க, இவ்வளவு பேர் இருக்கிறீங்களா? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நல்லா கவனிக்கணும். இந்த 3 வசனங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, நம்ம அவர்கிட்ட நெருங்கும் பொழுதுதான் அவர் நம்ம கிட்ட நெருங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவரிடத்துல நம்ம சேராத வரையிலும், அவர்கிட்ட நம்ம நெருங்காத வரையிலும் அவர் நம்ம கிட்ட என்ன பண்ண முடியாது, நெருங்கவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேரால உண்மையா சொல்ல முடியும், இந்த வாரம் முழுவதும் நான் ஆண்டவர் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்றவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப நான் சொன்னா நீங்க கரெக்டா சொல்றீங்களா பார்க்கலாம். இந்த வாரம் முழுவதும் போன ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரல நான் காலையில எழுந்து ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ணி அவரோடு கூட இருந்தேன், ஆண்டவரோடு கூட வேதத்தை வாசிச்சு அவரோடு கூட இருந்தேன் அப்படின்னு சொல்றவங்களா மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, சத்தமே வர மாட்டுது. நமக்கெல்லாம் 3 வேளை சாப்பிடுறதுக்கு டைம் இருக்கு, இருக்கா இல்லையா? நான் கேட்கும் போது நீங்க பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்றீங்களா? நான் பேசணும், நான் கேள்வி கேட்கும் போது நீங்க பேசணும். நான் பேசும்போது நீங்க பேசக்கூடாது, நீங்க பேசினா நான் பேச மாட்டேன். சரிங்களா? சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நான் கேள்வி கேட்கும் போது நீங்க என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். அல்லேலூயா. நமக்கெல்லாம் 3 வேளை சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கா? சில நேரத்தில் நம்மளாம் 5 வேளை சாப்பிட்றோம், அதெல்லாம் நான் கணக்கில் கொண்டு வரல. நமக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, வேலைக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது, வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கு நேரம் இருக்குது, சில பேருக்கு டிவி பார்க்கறதுக்கு கூட நேரம் இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் ஏனோ ஆண்டவரோடு கூட காலையில் எழுந்து ஜெபிப்பதற்கு சிலருக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. நேரம் கொடுத்த ஆண்டவருக்கு நேரம் கொடுப்பதற்கு நேரம் இல்லை. புரியுதா? குழப்பற மாதிரி இருக்குதா? திரும்ப சொல்லட்டுங்களா? நமக்கு நேரத்தை கொடுத்தது யாருதான்? தேவன் தான். நேரத்தை கொடுத்த தேவனுக்கு ஏனோ நேரம் கொடுப்பதற்கு நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பான ஒரு நேரத்தை வச்சிருக்கிறோம். இந்த நேரத்துல இங்க இதை பண்ணணும், இந்த நேரத்துல அதை பண்ணணும், இந்த நேரத்துல ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பணும், இந்த நேரத்துல கணவனுக்கு சாப்பாடை ரெடி பண்ணி அவரை அனுப்பணும், இந்த நேரத்துல மனைவிக்கு இந்த காரியங்களை செய்யணும், இந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை செய்யணும். இதெல்லாம் செய்யறோம். ஆனா இந்த நேரத்துல நான் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறேனா, இந்த நேரத்துல நான் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நான் வேதத்தை வாசிக்கிறேனா என்று சொல்லி யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறீங்களா? கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னா கொடுத்தார் இல்லையா? அந்த மன்னாவை அந்த ஜனங்கள் எப்போ போய் எடுக்கணும் சொல்லுங்க? அப்போ வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில என்னை தேடுகிறவன் கண்டடைய மாட்டான். அப்படிதானே? ஆமா, வசனம் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க இருதயத்துல கையை வச்சு, மனசாட்சியில கையை வச்சுட்டு, அதிகாலை எனக்கு எத்தனை மணின்னு கேட்டு பாருங்க. உங்களுக்கு சிலருக்கு அதிகாலை 7 மணி, சிலருக்கு அதிகாலை 8 மணி, சிலருக்கெல்லாம் 9 மணி, சிலருக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை.
அல்லேலூயா. ஆனா அதிகாலை என்பது எது தெரியுமா? 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள அந்த சூரியன் உதிக்கிறதுக்குள்ள நம்ம தேவ சமூகத்துல போய் அந்த மன்னாவை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேங்க, சேலஞ்சா சொல்றேன். நீங்க காலையில எழுந்து முதல் மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. அந்த நாள் முழுவதும் பிசாசு உங்களை ஜெயிக்க முடியாது, மாமிசம் உங்களை ஜெயிக்க முடியாது, பாவம் உங்களை ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? உங்களை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வேலியை வைத்திருப்பார். எப்ப தெரியுமா? நீங்க ஜெபிக்கும் பொழுது. அல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு நெருங்கும் பொழுது, உங்க ஐக்கியம் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது, அவர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. தம்பி இங்க கவனிப்பா. தம்பி என்னப்பா, என்ன பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் இருந்தா எனக்கு தெரியாது, கொஞ்சம் பேர் இருக்குதுன்னா எல்லாரும் முகம் தெரியும். சரிங்களா? தயவு செய்து இங்க கவனிங்க. பேசுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்க கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது அவர் உங்களோடு கூட இருப்பதற்கு எப்பொழுதுமே அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறாரு, இதோ உலகத்தின் கடைசி நாட்கள் வரையிலும் மரண பரியந்தமோ நான் உங்களோடு கூட தான் இருக்க விரும்புறேன். ஆனா நீங்க தான் ஏன் கூட என்ன பண்றது இல்ல, இருக்க விரும்புறது இல்ல. கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவனை பிரிங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அவர் மட்டும் தான் சொல்றார், கிறிஸ்து பிளஸ் அவன். அப்போ கிறிஸ்து, நிறைய பேருடைய வாழ்க்கையில கிறிஸ்து இருக்கிறார், ஆனா அவன் நம்ம இல்ல. கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறது உண்மை, ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல இன்னைக்கு இல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்தவனானால் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட ஐக்கியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் கூட ரட்சிக்கப்பட்டு ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டுகள் 26 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. ஆனா ஒவ்வொரு நேரமும் தேவனோடு கூட சரியான ஒரு ஐக்கியம் இல்லை. ஊழியத்தை செய்து கொண்டிருந்த, ஊழிய காரியங்களை செஞ்சேன். ஆனாலும் அந்த ஜெப நேரம், வேத நேரத்தை நான் சரியா ஆண்டவருக்கு கொடுத்தது இல்லை. சில நேரத்துல ஜெபிப்பேன், சில நேரத்துல ஜெபிக்க மாட்டேன். ஆனா ஆண்டவருடைய கிருபையினாலே அதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரெகுலர் ஆக்கி கொண்டேன். ரெகுலர்னா ஒரு நாள் தவறாம ஜெபமும் வேதமும் வாசிக்க தேவன் எனக்கு பலன் கொடுத்தார். அல்லேலூயா. அது எல்லாராலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும் பொழுது, நம்ம வாஞ்சிக்கும் பொழுது அதை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் கவனிங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தியாகம் செய்து ஆக வேண்டும். என்னத்தை தியாகம் செய்யணும்? உங்க தூக்கத்தை தியாகம் செய்யணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தூங்குற நீ என்ன பண்ணு, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னில் என்ன பண்ணுவாரு, பிரகாசிப்பார். உங்களை கர்த்தர் பிரகாசிக்க வேண்டுமானால் நீங்க தியாகம் பண்ணணுங்க. நீங்க தியாகம் பண்ணாம உங்களால ஒரு ரெகுலர் பிரேயர் டைமை பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையா பொய்யா? அல்லேலூயா. நீங்க தியாகம் பண்ணாத வரையிலும் உங்களுக்கும் தேவனுக்கும் அந்த நல்ல ஒரு ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. சில காரியங்களை நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த சபையில் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. நான் கடைசியா அந்த காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். கவனிக்கணும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அப்ப எத்தனை பேருக்கு காது இருக்குது, கேட்கறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, இந்த காதுல வாங்கி, அப்படிதானே பழமொழி, இந்த காதுல வாங்கி என்ன பண்ணணும், இந்த காதல விட்டுணும். இது வந்து முன்னாடி 2000, 1990, 47, 90, 80, 1990ல. ஆனா இந்த காலத்துல காதலே வாங்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை இல்லையா? அந்த காலத்துல முன்னாடினா இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டாங்க. ஆனா இப்போ காதலியே என்ன பண்றது இல்ல, வாங்குறது இல்ல. ஆனா வசனம் சொல்லுது, காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பிரசங்கியாரு சபையில அவர் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தார். அவர் ஜீவனை கொடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்துல முன்னாடி ஒரு பாட்டியம்மா உட்காந்து தூங்கி தூங்கி விழுந்துட்டே இருந்தாங்களாம். இதை பார்த்த பாஸ்டருக்கு பிரசங்கம் வருமா? இப்ப நான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். நிறைய பேர் ஒரு மாதிரி அப்படி பாக்குறீங்க, இப்படி பாக்குறீங்க, சிரிக்கிறீங்க, அப்படி பண்றீங்க, இப்படி பண்றீங்க. எனக்கு பிரசங்கம் வருமா? வராது. ஆனாலும் நான் என்ன பண்ணணும்? ஆமா, அப்படிதான் அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தார். ஆனா இந்த அம்மா, இந்த பாட்டி அம்மா தூங்கி தூங்கி விழுத பார்த்து அவரால் முடியல.
நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்ப நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போறோம். அந்த அம்மா எழுந்து நின்றுச்சு. எல்லாரும் ஆராதனை பண்ணுங்க. அம்மா நின்றுனே தூங்குறாங்க, தூங்கி விழுறாங்க. அவ்வளவுதான். பாஸ்டர் பார்த்து என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படி போட்டு முடிச்சிட்டார். முடிச்சுட்டு ஹவுஸ் விசிட்டிங் போனார் பாஸ்டர் அந்த அம்மா வீட்டுக்கு. போகும்போது, அம்மா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் ஐயா. வீட்டுல காரியங்கள்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஐயா. சரிம்மா, நான் போறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புறேன். எந்த காரியத்திற்காக உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க அப்படின்னாங்களாம். அந்த அம்மா சொன்னா, ஐயா எனக்கு தூக்கமே வரமாட்டுது ஐயா. என்ன வரமாட்டுது? இப்ப பாஸ்டருக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல, ஜெபம் பண்ணல. அம்மா நீ தவறாம சர்ச்சுக்கு வந்துருமான்ட்டு போயிட்டார். அல்லேலூயா. அப்ப நிறைய பேருக்கு எங்க வந்தாதான் தூக்கம் வருதுங்க? ஆமா, இந்த பைபிள் நிறைய பேருக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட். பைபிளை திறந்தாதான் நிறைய பேருக்கு என்னதே வருது, தூக்கமே வரும். அப்போ நீங்கெல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. இப்போவாது கையை உயர்த்தி வரலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, இப்போ யாரெல்லாம் வேதத்திலே கர்த்தரோடு இருந்தார்கள், அவர்களோடு கர்த்தர் இருக்க காரணம் என்ன? இதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். இப்ப யாரு கூட எல்லாம் கர்த்தர் இருந்தாரு, எந்த காரணத்தினால கர்த்தர் அவங்களோடு இருந்தாரு, நம்ம அப்படி இருந்தா நம்ம கூடவும் கர்த்தர் இருப்பாரு. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் தவறாம சர்ச்சுக்கு வரையா, வாரம் ஒரு வாரம் கூட நான் என்ன பண்றது இல்ல, மிஸ் பண்றது இல்ல. தவறாம மாசம் அப்படி 1ஆம் தேதி பிறந்தா அப்படியே கவர்ல புது நோட்டா போட்டு ஐயாவுக்கு என்ன பண்ணிடுறேன், தசம்பாகத்தை கொடுத்துடுறேன். தவறாம ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுத்துடுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்படியெல்லாம் நீங்க நினைச்சு என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கூட யாரு இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தர் இல்ல, மாறாக இந்த வேதம் சொல்லுகிற வண்ணமாக, இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி, வார்த்தையின்படி நீங்கள் இன்றைக்கு கேட்பீர்களானால் அவர்களோடு கூட தான் கர்த்தர் இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். என்ன தெரியுமா, நல்ல வீடு இருந்தா ஆண்டவர் என் கூட என்ன பண்றாரு, இருக்கிறாரு. நல்ல விலை உயர்ந்த கார் இருந்தா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. அம்மா, விலை உயர்ந்த வீடு இருக்கலாம், விலை உயர்ந்த கார் இருக்கலாம், ஒரு நாளும் ஏமாந்து போவாத. நம்மை காட்டிலும் உலகத்தானுக்கு பயங்கரமா வீடு இருக்குது, நம்மை காட்டிலும் உலகத்தானுக்கு பயங்கரமா கார் இருக்குது, நம்மை காட்டிலும் உலகத்தானுக்கு பலவித ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அப்போ ஆசீர்வாதத்தை வைத்து கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ எப்படி ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார்? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. அப்ப நம்ம அவரிலே இருக்கணும், அவர் நம்மிலே இருக்கணும். அப்பொழுதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட எதெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு கொடுக்கிறாரு. அப்ப ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரு, எப்படி? அது ஆண்டவர் கொடுக்கல, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை கொடுக்கிறதுக்குன்னே வேற ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் அதை உங்களுக்கு கொடுக்கிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக நேரம் இருக்குமானால் நான் கொண்டு வந்த அத்தனை நபர்களையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நேரம் இல்லைன்னா ஒரு சிலரை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வாசியுங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நல்லா கவனிங்க. இப்போ இந்த யோசேப்பு எதை செஞ்சாலும் அது அவனுக்கு வாய்க்குது. அவன் எதை தொட்டாலும் அது என்ன பண்ணிடாது, அவனுக்கு கை கூடி வருது. எதை அவன் தொடங்குறானோ அதெல்லாம் அவனுக்கு வெற்றியாய் வருது. காரணம் என்ன தெரியுமா? அவனோடு கூட யார் இருந்ததா? கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. இப்போ நமக்கு ஏன் நிறைய நேரத்திலே காரியங்கள் வாய்ப்பதில்லை? நான் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறேன், உண்மைதான். நான் ஜெபம் பண்றேன், உண்மைதான்.
நான் உபவாசம் பண்றேன், உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எந்த அளவுக்கு அவரை தேடுகிறீர்கள், எந்த அளவுக்கு நீங்கள் அவரோடு கூட இருக்கிறீர்கள், அதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தேவனோடு கூட கர்த்தரோடு கூட இருந்தான், அதனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பாஸ் உங்களுக்கு இந்த மாதம் வாக்குத்தத்த வசனம், நீங்க தேவனை தேடுனா உங்களுக்கு வாய்க்கும்னு சொல்லி அப்படித்தானே வசனம். அப்ப இங்க வசனம் சொல்லுது, யாருக்கு வாய்க்கும் தெரியுமா? யார் தேவனோடு கூட இருக்கிறார்களோ அவர்களுக்கு காரியங்கள் வாய்க்கும். நீங்க தேவனோடு கூட இல்லாவிட்டால் உங்க காரியங்கள் ஒரு நாளும், நீங்க எவ்வளவுதான் முட்டுனாலும் மோதினாலும் என்ன பண்ணாது, வாய்க்காது. அப்போ ஏங்க வேதத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க, வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தார்கள், வேதத்துல எத்தனையோ தேவ மனுஷர்கள் இருந்தார்கள். ஆனால் வேதம் யோசேப்போடு கூட மாத்திரம் கர்த்தர் இருப்பதற்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு ஸ்பெஷல் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அப்போ அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உண்மைதான். இப்ப ஏன் அவனோடு கூட கர்த்தர் இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்களை நான் சுருக்கமாய் உங்களுக்கு வேத வசனத்தின் ஆதாரத்தின்படி நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தயவாய் தேவ சமூகத்திலே தேவ சிந்தையோடு இந்த வார்த்தையை கவனிங்கள். ஆதியாகமம் 41 அதிகாரத்தினுடைய 51வது ஆதியாகமம் 41:51. என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்ப அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று நல்லா கவனிங்க. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி, எல்லாம் சொல்லுங்க, நான் மறக்கும்படி. அல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க, நான் மறக்கும்படி. யார் பண்ணுன்னு சொல்றாரு? யாரு? தேவன் பண்ணினார். அல்லேலூயா. தன்னுடைய சொந்த குடும்பம் பகைத்த அத்தனை காரியங்களையும் மறக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. அதனாலதான் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு மறக்கிற ஒரு இருதயம் அல்லது மன்னிக்கிற ஒரு இருதயம் எத்தனை பேருக்கு இந்த திருச்சபையிலே இருக்கிறது? அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில மறக்கிற இருதயம் இருக்குமானால், மன்னிக்கிற இருதயம் இருக்குமானால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்களுக்குள்ள மறக்கிற இருதயம் இருக்குதா? மன்னிக்கிற இருதயம் இருக்குதா? அப்படி இருந்தா நிச்சயமா கர்த்தர் உங்க கூட தான் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு நிறைய பேர் செஞ்சதை மறக்கக்கூடிய இருதயம் நிறைய பேருக்கு இல்ல. அது எப்படிங்க? அவன் செஞ்சதை நான் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டேன். சொல்லி முடிங்க. ஒரு நாளும் நான் என்ன பண்ண மாட்டேன். அது சிலர்லாம் எப்படி சொல்லுவாங்க, சாவுற வரலையும் நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே மாட்டேன். அப்போ சாவர வரல நீ மறக்கலன்னா சாவர வரலும் கர்த்தர் கூட நீ எங்க தான் போனோம்? ஐ எம் வெரி சாரி டு சே திஸ், மன்னிச்சிருங்க. நம்ம எங்க தான் போவோம்? அப்போ கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா, நம்ம மறிக்கிற வரையிலும் நம்ம அந்த மறக்கக்கூடிய இருதயம் நமக்கு இல்லைன்னா நம்ம பரலோகம் போக முடியுமா? முடியவே முடியாது. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், மன்னிக்கிற மறக்கிற இருதயம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. மன்னிச்சிருக்கிறீங்களா? அருமையான மனைவிகளே, உங்கள் கணவனை நீங்க மன்னிச்சிருக்கிறீங்களா? அருமையான கணவன்மார்களே, உங்கள் மனைவியை நீங்கள் மன்னித்திருக்கிறீர்களா? அருமையான தாய் தகப்பனே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மன்னித்திருக்கிறீர்களா? அருமையான பிள்ளைகளே, உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் மன்னித்திருக்கிறீர்களா? மறந்திருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, யோசேப்புக்கோ மறக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தேவன் அவனுக்கு உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒருவனுடைய வாழ்க்கையில இல்லாம அந்த மறக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய இருதயம் உண்டாகாது. அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்க அவரோடு இருந்தா அவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு பல காரியங்கள் உங்க இருதயத்தில் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு மீண்டும் கர்த்தர் உங்களை உருவாக்குவதற்கு விரும்புகிறார். மீண்டும் கர்த்தர் உங்களை, நீங்க முன்னாடி இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர்
வசனம் சொல்லுது, நீ எந்த நிலைமையில விழுந்தியோ அந்த நிலைமையை உணர்ந்து நீ திரும்பி கிட்ட வரும் பொழுது நான் திரும்பி உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை விழுந்து போன வாழ்க்கை உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். வருவது எளிதுதான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் விழுந்து போன காரியங்கள் வரும். எல்லாருக்கும் ஒரே நிலையில இருக்க முடியாது. ஆனா விழுந்து போனாலும் உன்னை மறுபடியும் தூக்கி விடுவதற்கு என் தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். நீ வருவாயானால் கர்த்தர் இன்றைக்கு மீண்டும் உன்னை புதுப்பித்து உன்னிடத்திலே புதிய ஒரு உடன்படிக்கையை போடுவதற்கு என் தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே என்ன கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறக்கக்கூடிய இருதயத்தை கேளுங்க, மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கேளுங்க. நான் செத்தாலும் சாவேனே கண்டி நான் எங்க போக மாட்டேன். நான் செத்தாலும் சாவேன கண்டி அவன் வீட்டு வாசப்படி என்ன பண்ண மாட்டேன். நீதான் செத்து போறியா, அப்படி இப்படி மிதிக்க போற, ஆவியா போய் மிதிக்க போறியா? சிலலாம் சொல்லுவோம் அப்படிதான், நான் செத்தாலும் சாவேன் ஆனா அவன் வீட்டு வாசப்படிய. அப்படிப்பட்ட இருதயம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குன்னா அதெல்லாம் நம்ம மாத்திக்கணும். அல்லேலூயா. நம்ம மாத்திக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமா நடத்துவார். இன்னைக்கு நீங்க போறீங்க, யாருக்கிட்டலாம் இது வரல நீங்க பேசலையோ, யாருக்கிட்டலாம் நீங்க இன்னைக்கு ஒப்புரவாகலையோ, நீங்க அவங்க கிட்டலாம் போய் பேச போறீங்க, அவங்க கிட்டலாம் நீங்க போய் ஒப்புரவாக போறீங்க. கர்த்தர் உங்களை மறுபடியும் அவர் உங்களோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ண போறாரு. நல்லா இல்லையா சொல்லுங்களேன். நீங்க சொல்றத பார்த்தா நீங்க சொல்லிட்டு போங்க பாஸ்டர், நாங்க சொல்றத நாங்க செய்யறத என்ன பண்ணுவோம், செஞ்சுட்டு தான் இருப்போம். அல்லேலூயா. மறக்கூடிய இருதயம், மன்னிக்கக்கூடிய இருதயம் உங்களுக்கு உண்டாகுமானால் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இரண்டாவதாக அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். அல்லேலூயா. இங்கே நடக்கிற சம்பவத்தை நீங்கள் வேதத்தை வாசித்திருப்பீர்களானால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அங்கே அந்த ராஜா ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்வதற்கு யாராலும் முடியல. அப்படிப்பட்ட நேரத்துல இப்படி ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். இந்த சிறைச்சாலையிலே ஒருத்தர் இருக்கிறான். அவன் சொப்பனத்திற்கெல்லாம் என்ன பண்றான், அர்த்தத்தை கரெக்டா சொல்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனை கொண்டு வராங்க. கொண்டு வரும் பொழுது அவனை பார்த்து சொல்றாங்க, எப்பா நீ எல்லா சொப்பனத்திற்கும் சரியா அர்த்தத்தை சொல்லுவியாமே, நான் இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்திருக்கிறேன், இதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லுப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அவன் சொல்றான், யோசேப்பு சொல்றான், நான் சொல்லுங்க, நான் என்ன சொல்றான், நான் அப்படியா, நான் அல்ல. அல்லேலூயா. அவன் நல்ல ஒரு வெளிப்பாடை பெற்ற ஒரு தேவ மனுஷன், நல்ல ஒரு அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன். ஆனாலும் அவன் சொல்றான், நான் அல்ல. இப்போ அந்த இடத்துல நம்மளை வெடிச்சுப்போமே. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார். நீங்க பாக்குற சொப்பனத்துக்கெல்லாம் பதில அவரு அப்படியே நீங்க பாக்குற சொப்பனத்திற்கு நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, மத்தவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சரியா சொல்றக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துறாருன்னு வச்சுங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்களே, நீங்க என்ன பண்ணுவீங்க? பதில் சொல்லுங்க. சரி, நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஒரு பெரிய போஸ்ட் அடிப்பேன். என்ன பண்ணுவேன்? ஆமா, அதுல என் போட்டோவை போடுவேன். போட்டோவை போட்டு எங்கெல்லாம் ஒட்டணுமோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவேன், ஒட்டுவேன். காரணம் என்ன தெரியுமா, எனக்குள்ள என்ன இருக்குது, ஆமா அந்த ஒரு வல்லம் இருக்குது, அந்த ஒரு கிருபை இருக்குது, அந்த ஒரு வரம் இருக்குது அப்படின்னு என்னை நானே மேன்மை பாராட்டி கொள்ளுவேன். ஆனா இங்கே இந்த யோசேப்பு தன்னை மேன்மை பாராட்டவில்லை, மாறாக கர்த்தரையே மேன்மை பாராட்டினான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அங்க வசனம் சொல்லுது, நான் அல்லங்க தேவனே. அல்லேலூயா. கவனிக்கணும், நான் அல்ல, யாருதான்? தேவனே பார்வோனுக்கு உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார். என்னால அல்ல, என்னால அல்ல. ஏன்னா யோசேப்புக்கு தெரியும் அந்த கிஃப்ட கொடுத்ததே யாருதான், தேவன் தான். அதனால நான் அல்ல, தேவன் பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம யோசித்து பாருங்க, கொஞ்சம் அப்படி பாட தெரிஞ்சிட்டா நம்ம என்ன பண்றோம், வானத்துக்கும் பூமிக்கும், சிரிச்சுட்டே சொல்லிடுறேன், நீங்களே சிரிச்சுட்டே கேட்டணும், வானத்துக்கும் பூமிக்கு என்ன பண்றோம்,
குதிக்கிறோம். கொஞ்சம் அப்படியே சொல்ல விரும்பல, இப்படி இப்படி பண்ண தெரிஞ்சிட்டா என்ன பண்றோம், நம்ம அப்படியே நம்மளையே மறந்து என்ன பண்றோம், நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட பல காரியங்களை செய்யறோம். ஆனா இங்க யோசேப்பு சொல்றாரு, நான் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை கூட கவனிச்சு பாருங்க. நான் அல்ல என்கிற வார்த்தையை நிறைய இடத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவர் பயன்படுத்துவார். ஏன்னா என்னை அனுப்பினவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை அனுப்பினவர் பிதா இருக்கிறார். ஆகவே என் பிதாவின் சித்தம் அல்லாமல் நான் தனியா என்னுடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்தையும் நான் முடிவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நம்மால பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு ஆண்டவரோடு கூட இருப்போமானால் நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, தேவனை மட்டுமே உயர்த்தி காட்ட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரை மட்டும்தான் உயர்த்தி காட்டணும்? ஆமாங்க, தேவனை மட்டும்தான் உயர்த்தி காட்டணும். இந்த இத்தனை காலம் ஆண்டுகளிலே நான் ஒரே ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொண்டுட்டேங்க. நமக்கு ஊழியமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நமக்கு எங்க பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒன்னே ஒண்ணு நம்ம கற்றுக்கொள்ளணும், நம்ம கர்த்தரோடு இருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார். இப்ப நல்லா கவனிங்களேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் போய் 1000 இடத்துல பிரசங்கம் பண்றேன், 1000 இடத்துல என்ன பண்றேன், பிரசங்கம் பண்றேன். ஆனா என் வாழ்க்கை சரியில்லை, இருதயம் சரியில்லை, ஆண்டவருக்கும் எனக்கும் நல்ல ஒரு தொடர்பு இல்லை. ஆனா ஆண்டவர் கொடுத்த வரத்தினால நான் போய் என்ன பண்றேன், பிரசங்கம் பண்றேன். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் கொடுத்த கிருபை வரங்கள் என்ன பண்ணாது, மாறாதது. அப்போ நான் ஜெபம் பண்ணலாம்னு அது மாறாது. அவர் எனக்கு கொடுத்துட்டாரு, திருப்பி எடுக்க மாட்டாரு. வரத்தை கொடுத்துட்டாரு. இப்ப அந்த வரத்தை வச்சு நான் என்ன பண்ணலாம், போய் எங்க வேணா பிரசங்கம் பண்ணலாம், எங்க வேணா பிசாசை ஓட்டலாம், யார வேணா ஆண்டவருக்குள்ள நடத்தலாம். இதெல்லாம் எப்படி நான் செய்யறேன், வரத்தினால செய்யறேன். இப்போ வேதம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அல்லேலூயா. உண்மையா நான் சொல்றேங்க, நிறைய நேரத்துல நான் ஜெபிக்காத நேரத்துல, நிறைய நேரத்துல உண்மையா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாத நேரத்துல இந்த வசனம் என்னோடு கூட அதிகமாய் பேசினது உண்டு. நீ என்ன வேணா செஞ்சுக்கப்பா தம்பி ராஜன், பாஸ்டர் ராஜன், என்ன வேணா செஞ்சுக்கோ, ஆனா உன் ஆத்மா எப்படி இருக்குது யோசித்து பார். நீ 1000 பிரசங்கம் பண்ணலாம், 1000 பேருக்கு போய் காரியங்களை சொல்லலாம், ஆனா உன் ஆத்மா எப்படி இருக்குது? அப்பதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில நான் உணர ஆரம்பிச்சேன். நம்ம எவ்வளவுதான் ஊழியம் செஞ்சாலும் என் ஆத்மா சரியில்லைன்னா எனக்குள்ள ஆண்டவர் இருக்க மாட்டாரு. உண்மைதானே? அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் நம்ம ஆண்டவருக்காக ஓடினாலும், எவ்வளவுதான் ஆண்டவருக்காக செஞ்சாலும், நான் அவர் கூட இல்லாத வரையிலும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க 2வது யோசேப்புக்கு முதல்ல மறக்கக்கூடிய இருதயம், மன்னிக்கக்கூடிய இருதயம் யோசேப்புக்கு இருந்தது. 2வது எல்லா நேரத்திலும் தேவனை மட்டுமே அவன் உயர்த்தி காட்டினான். எத்தனை பேரு இன்னைக்கு தேவனை மட்டும் உயர்த்தி காட்டுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? நமக்கு பேர் வேணாங்க, நமக்கு புகழ் வேணாங்க, நமக்கு மேன்மை வேணாங்க. வேதம் சொல்லுகிறது, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு தாரக மந்திரம் தான் அவனுடைய வாழ்க்கையில, நான் சிறுகணும், அவர். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்மை நாமே மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு ஒண்ணு இல்லை. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னை எவ்வளவுதான் உயர்த்தினாலும், கர்த்தர் எனக்கு எவ்வளவுதான் ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும், கர்த்தர் எனக்கு எவ்வளவுதான் நன்மைகளை செஞ்சாலும், ஒரே ஒரு காரியத்தை நான் மறக்க மாட்டேன். கர்த்தர் என்னை எங்க இருந்து கொண்டு வந்தாரோ அந்த இடத்தை நான் மறக்க மாட்டேன். அப்படி என்கிற ஒரு சிந்தையும், அப்படி என்கிற ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்க ஒரு நாளும் உங்களை குறித்து நீங்க மேன்மை பாராட்ட மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு நாள் உங்களை நீங்க உயர்த்த மாட்டீங்க, தேவனை மட்டுமே உயர்த்துவீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள், அவர்கள் எல்லாம் முறிந்து விழுந்தார்கள். வேதம் சொல்கிறது, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்ப ஒரு மனுஷன் மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை மாத்திரம் மேன்மை பாராட்ட வேண்டும். பக்கத்துல பார்த்து சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்களேன், கர்த்தரை மட்டும் மேன்மை பாராட்டுங்க.
பாராட்டுறீங்களா? ஒரு புதுசா ஒரு கம்பல் வாங்கிட்டா, புதுசா ஒரு புடவை வாங்கிட்டா மேன்மை பாராட்டுறீங்களா? வாங்குங்க, அதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது நல்லதுதான். ஆனா நீங்க நினைக்கணும், இதை போட்டுட்டு பக்கத்துல இருக்கிற பார், என்னை பார், என் அழகை பார், என் காதை பார் அப்படின்னு நீங்க அந்த சிந்தையோட உட்காரக்கூடாது. இது என் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. இது என் கர்த்தர் தந்தது. நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், என்னை கர்த்தர் உயர்த்தி, வறுமையில் இருந்தேன், என்னை கர்த்தர் உயர்த்தி எனக்கு இப்படி கொடுத்திருக்கிறாரு. நல்லா கவனிக்கணுங்க. வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆசீர்வாதத்திற்கு எப்படி சொல்றது, தூரமானவர் ஆண்டவர் அல்ல. ஆனா எப்படி ஆசீர்வதிப்பார்னா, அவருக்கென்று நமக்கென்று வேதத்திலே சில நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதன்படி நம்ம செஞ்சாதான் நமக்கு என்ன உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்குது? பேங்க் பேலன்ஸ் இருக்குதா? நீங்க சொல்லுங்களேன், உண்மையை சொல்லணும். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார், சரியா? என் பேங்க்ல உண்மையா அந்த எப்படி குறைஞ்சபட்சம் எவ்வளவு இருக்கும்? 1000 ரூபாய் இருக்கணும், 3000 ரூபாய் இருக்கணும், 2000 ரூபாய் இருக்கணும். அப்படிப்பட்ட பேலன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குது? ஒரு சிலருக்கு இருக்குது. சரி, இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க இந்த உலகத்துல என்ன பண்ணாதீங்க, பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைக்க சொல்றாரு? பரலோகத்துல சேர்த்து வைக்க சொல்றாரு. இப்போ யாருக்கெல்லாம் பரலோகத்துல டெபாசிட் இருக்குது? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இங்க டெபாசிட் பண்ணிருக்கிறீங்க, உண்மைதான், நல்லதுதான், ஆசீர்வாதம் தான். ஆனா பரலோகத்துல நமக்கு இன்னும் என்ன இல்ல? டெபாசிட் இல்ல. அது என்ன தெரியுமா? பணத்தையோ பொருளையோ தங்கத்தையோ அங்க என்ன பண்ண முடியாது, டெபாசிட் பண்ண முடியாது. மாறாக ஆத்துமாக்களை மாத்திரமே அங்க டெபாசிட் பண்ண முடியும். பரிசுத்தத்தை மாத்திரமே அங்க டெபாசிட் பண்ண முடியும். நம்முடைய நல்ல ஒழுக்கங்களை மாத்திரமே அங்க டெபாசிட் பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மூன்றாவதாக இந்த யோசேப்புக்கு இருந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். அதே 41ஆம் அதிகாரம் 38வது வசனம். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவன் உண்டோ? இது யார் சொல்றதுங்க? பார்வோன் தேவனை அறிந்தவனா? தேவனை அறியாதவன். இப்ப தேவனை அறியாத ஒரு மனுஷன் சொல்றாரு, இவன் உண்மையாகவே தேவ ஆவியை பெற்ற மனுஷன், இவனை போல யாருமே இல்லை. அப்ப அங்க என்னன்னா, மூன்றாவதாக நல்ல ஒரு சாட்சி பெற்றவனா இருந்தான். நான் இப்ப கேள்வி 3 குறிப்பு நான் சொல்லியிருக்கிற யோசேப்பை பத்தி நான் உங்களை கேட்பேன், சரிங்களா? இப்ப மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, அந்த பார்வோன் யோசேப்பை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறான். என்ன சாட்சி? இவனை போல ஒரு மனிதன் உண்டோ? அல்லேலூயா. இப்ப நம்மை குறித்து நம்ம வீட்டு பக்கத்துல சாட்சி இருக்குதா? ஞாயிற்றுக்கிழமை ஆனா நம்ம ஒயிட் போட்டுக்கிறோம். உங்களை சொல்ல, நான் என்னையே சொல்லிக்கிறேன், சரிங்களா? ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம் சொல்லுங்க? பைபிளை கையில எடுத்துக்கிறோம், நல்லா நடக்கிறோம், நல்லா போறோம் வரோம். நம்மளை பார்த்து போறாங்க பாரு பைபிள் எடுத்துட்டு, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு யாரா நம்மளை பார்த்து சொல்லிக்கிறாங்களா? சொன்னா சந்தோஷம். மாறாக, ஐயோ இது போயது வித்தியாது, மூஞ்சி வித்தியாதுங்க அப்படின்னு நம்ம யாரும் என்ன பண்ற கூடாது, சொல்லக்கூடாது. நீங்க எங்க போனாலும் உங்க வீட்டை சுத்தி கவனமா இருக்கணும். கொலா அடிக்கு போனா கவனமா இருக்கணும், ரேஷன் கடைக்கு போனா கவனமா இருக்கணும். எங்கெங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் உங்க சாட்சி கெட்டு போகாத அளவுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? ஹலோ சொல்லுங்க, கவனமா இருக்கிறீங்களா? கொழா கிட்ட போனா ஒரு நல்ல ஒரு பாட்டு உண்டு, சாந்தி அக்கா பாரு சண்டையில் உன்ன போல யாரு. பேர் என்னதுங்க? சாந்தி அக்கா. ஆனா சாந்தி அக்கா சண்டையில யாரு? அவங்கள போல யாரும் இல்லை. சாரால் அக்கா பாரு, ஏதோ அந்த பாட்டு மறந்துச்சு, நல்ல ஒரு பாட்டு. என்னங்கய்யா? சாந்தி அக்கா பாரு சண்டையில் உன்ன போல யாரு, சாரால் அக்கா பாரு, ஏதோ ஒன்று வர மறந்துச்சு, சரிங்களா? அப்ப அந்த பாட்டுல இப்படி சொல்லப்பட்டிருக்குது. பேரு தான் நமக்கு நல்லா இருக்கும், ஆனா என்ன இருக்குது? சாட்சி நிறைய நேரத்தில் நமக்கு இல்லை. ஆனா இங்கே யோசேப்புக்கு நல்ல சாட்சி இருந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நம்ம கூட யார் இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமா. இப்போ நீங்க உங்க இருதயத்துல கையை வச்சு கேளுங்க, மறக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய இருதயம் எனக்கு இருக்குதா? இருந்தா ஓகே, நீங்க பாஸ். 2வது,
தேவனை மட்டும் எல்லா நேரத்திலும் நான் உயர்த்தி காட்டுறேனா, மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறேனா இருந்தா நீங்க பாஸ். அடுத்தது, நான் நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்றேனா இருந்தா நம்ம பாஸ். நம்ம கூட இன்னைக்கு கர்த்தர் வர போறாரு. அல்லேலூயா. ஒருவேளை இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க அதை கேட்க போறீங்க. கர்த்தர் உங்களை மாற்ற போறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததற்கு இந்த காரணம் மாத்திரமல்ல, நிறைய காரணங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காரியங்களை மாத்திரம் இன்னைக்கு இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இரண்டாவதாக ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். போதும். நான் யாரு கூட இருந்த ஆண்டவர் சொல்றாரு. சரி, வசனம் சொன்னா 2 பேர் தான் வாசிக்கிறாங்க. நீங்களாம் மைக் கொடுத்தாதான் வாசிப்பீங்களோ? அப்படிங்களா ஐயா? ஐயா மைக் கொடுத்தாதான் வாசிப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் 2 பேர் வாசிக்கூடாது. நான் அவங்கள சொல்லுவோம், அவங்க தான் வாசிக்கணும். நீங்கள் தான் எடுத்து வாசிக்கணும். வாசிக்கிறது எப்படிவா? ஜென்ஸ் பக்கம் ஒருத்தர், லேடிஸ் பக்கம் ஒருத்தர் மாற்றி மாற்றி வாசிக்கணும். வாசிப்பீங்களா ஐயா? இருக்கீங்களா? வாசிக்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ வேதம் சொல்லுகிறது மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார். ஐயா, மோசையோடு கூட கர்த்தர் இருக்க காரணம் என்ன? சுருக்கமா 2 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். வாசிங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். திரும்ப சொல்றேன். அம்மா வாலி பிள்ளைங்களா வாசிங்கம்மா. அப்படிப்பட்டவன் அல்ல, உண்மை உள்ளவன். என் வீட்டில் எங்கும் அவன் எப்படிப்பட்டவன்? சரி, நீங்க இப்போ ஓரளவுக்கு நீங்க இந்த மெசேஜ் என்னது? இப்போ மோசையோடு கூட கர்த்தர் இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு இந்த வேத வசனத்தின்படி நீங்க சொல்லுங்க. ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆமா, உண்மையை பார்த்ததுனால ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. அப்போ தேவன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கணும்னா அவர் நம்ம போட்டிருக்கிற வெள்ளையும் சொல்லையும் கர்த்தர் நம்ம பார்க்கல, நம்ம போட்டிருக்கிற நகையை பார்க்கல, நம்ம செய்யற காரியங்களை கர்த்தர் பார்க்கல. மாறாக கர்த்தர் எதை பார்க்கிறார்? நம்முடைய உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிறது நம்முடைய உண்மை அவருக்கு முன்பதாக உண்மையா இருக்குமானால் நம்மோடு கூட கர்த்தர் இருப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது மோசே உண்மை உள்ளவனா இருந்தபடியினாலே தேவன் அவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு நம்ம இடத்துல உண்மை இருக்குமானால் நம்ம கூட கர்த்தர் இருப்பாரு. அல்லேலூயா. நம்ம மனைவிக்கு கணவன்மார் உண்மையா இருக்கும் பொழுது, மனைவிமார் கணவனுக்கு உண்மையா இருக்கும் பொழுது, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு உண்மையா இருக்கும் பொழுது, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கும் பொழுது, நிச்சயமா அதை கர்த்தர் பார்த்து அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்கிறோமா? சில நேரத்துல நம்ம பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோம், ஏமா ஜெபம் பண்ணுமா, ஏமா பைபிளை படிமா, மா டிவி பார்க்காதமா, மா செல்ல பார்க்காதமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலத்து பிள்ளைங்க அதை கேக்குதா? என்ன பண்ண? நீ ஜெபம் பண்றியா? நீ டிவி பார்க்காம இருக்கிறியா? கேட்குறாங்களா இல்லையா? நிறைய பேர் சிரிக்கிறத கேட்குறாங்க. உண்மைதானே? அப்போ நம்ம செய்யாததை எதையும் பிள்ளைகளுக்கு நம்மால் என்ன பண்ண முடியாது? போதிக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல. நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கும் பொழுது, நீங்கள் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கும் பொழுது அதை பிள்ளைகள் பார்க்கிறார்கள். அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா? சொல்லி இருப்பீங்க, சொல்லி இருந்துட்டு இருக்கிறோம், சொல்லி இருப்போம். ஃபோன் வரும், நமக்கு ஃபோன் எடுத்துட்டு நம்ம சொல்லுவோம், ஃபோன் வரும்போது ஃபோன் வருது, அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லு, அம்மா வீட்டில் இல்லைன்னு சொல்லு. யார் தான் சொல்லி கொடுக்குறோம்? நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம். இப்போ நாட்கள் கடந்து போகும்,
நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து விடுவார்கள். நம்ம அந்த பிள்ளைகளுக்கு ஒரு போனை வாங்கி கொடுப்போம். இப்போ நம்ம அந்த பிள்ளைக்கு போன் பண்ணுவோம். எம்மா எங்கம்மா இருக்கிற? பிள்ளை சொல்லும் காலேஜுக்கு போயிருக்கும். அப்போ பிள்ளை சொல்லும், பையன் சொல்லுவான் எங்கப்பா இருக்கிற? அவன் பீச்சில் எங்கனா இருந்திருப்பான், அவன் வேற எங்கனா இருந்திருப்பான். அவன் சொல்லுவான், அப்பா நான் காலேஜை முடிச்சு இப்போதான்ப்பா வெளியில வரேன் அப்படின்வான். ஆனா அவன் இருக்கிற இடம் எது? பீச். அவன் இருக்கிற இடம் எது? வேற இடம். அதை வருவதற்கு காரணம், அந்த விதைக்கப்படுவதற்கு காரணம் யாராதான் இருந்திருப்போம்? நம்ம தான். அப்போ எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சின்ன சின்ன காரியங்களில் நம்ம உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த உண்மையை பார்க்கிற ஒருத்தர் கர்த்தர் மாத்திரம்தான். இப்ப என் இருதயத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன், என் இருதயம் உங்களுக்கு தெரியுதா? இல்ல. ஆனா என் இருதயம் மாத்திரமல்ல, நான் இப்போ இந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணிட்டு நின்னுட்டு என் சிந்தை எப்படி இருக்குது, என் இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கிறத எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல தான் நீங்க உக்காந்து இருக்கிறீங்க. உங்க கண்ணெல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்குது, செய்தியை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க இங்கதான் இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது, யாருக்கு தான் தெரியும்? ஆமா, உங்க இருதயம், உங்க சிந்தை, உங்க ஆவி எல்லாம் இங்க இருக்குதான்னு யாருக்கு தான் தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அவனை கொஞ்சம் தூக்கி விட்டுருங்கப்பா, எல்லாம் அவனை தான் தூக்கி விட்டுருங்க. அல்லேலூயா. என்ன கவனிங்க தயவு செய்து, ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க, சரிங்களா? அப்போ மோசையோடு கூட கர்த்தர் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுது. அவன் சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்றீங்களா? அவன் எப்படி வந்தான்? ஆமா, நம்ம உண்மையுள்ளவர்களாய் இருப்போமானால் நம்ம கூட கர்த்தர் இருப்பாரு. ஆமென். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு வேளை இல்ல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு என்ன தாங்க? உண்மையை தாங்க. நான் தேவ சமூகத்துல நான் உண்மையை இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேங்க. எத்தனையோ வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், எத்தனையோ வருஷம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், எத்தனையோ வருஷம் ஆண்டவரை தேடி இருக்கிறேன். ஆனா அந்த உண்மை என்கிட்ட இல்லைங்க. ஆனா இன்னைக்கு இந்த நாட்களில நான் ஜெபிக்க அவரோடு கூட நெருங்க அவரோடு கூட ஐக்கியமாக அவரோடு கூட உறவாட ஆண்டவர் எனக்கு அந்த உண்மையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எப்போ வரும் தெரியுமா? நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அடுத்ததா இரண்டாவதாக மோசையோடு கூட இருக்க காரணம் என்ன? அதே 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருந்தான். இப்ப மோசையோடு கூட ஆண்டவர் இருப்பதற்கு என்ன காரணம்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், என்ன காரணம்? அப்படியே வசனம் சொல்லுது, மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. அப்ப நம்மலாம் அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. யாருக்கு முன்னாடி? வேதம் சொல்லுது பூமியிலே. அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அப்படிதானே எனக்கு போடப்பட்டிருக்குது. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருந்தான். அப்ப இன்னைக்கு யார் கூட கர்த்தர் இருப்பாரு? தங்கச்சி, யார் கூட இருப்பாருமா? சத்தமா சொல்லுமா. சாந்த குணம் இருக்குதா? சபையில வந்தா நல்லா ஆவியில நிறைஞ்சி அந்நிய பாஷையை பேசி பாட்டு பாடுறோம், அபிஷேகத்துல நிறையிறோம், நல்லதுதான், தவறு இல்லை. ஆனா வீட்டுக்கு போனா எப்படி இருப்போம் யோசித்து பாருங்க. அம்மா சொல்றாங்க, ஏம்மா இங்க வாமா, போயிட்டு அந்த கடையில போயிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு, கவனிங்கம்மா, இங்க கவனிக்கிறீங்களா, பால் பாக்கெட் வாங்கிட்டு ஏதாவது மல்லிகை சாமான் வாங்கினுவா. மோ இப்போதாம்மா சர்ச்சில் இருந்து வந்த கால் வலிக்குது பேமே அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் சொல்லியிருக்கிறேன். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது நம்ம எப்படி இருக்கணுமா? சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த மிகுந்த சாந்த குணத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, உங்களால் ஆன மட்டும். வாசித்திருக்கிறீங்களா? வசனத்தை சொல்லி முடிய பார்க்கலாம். உங்களால் ஆன மட்டும் யாவரோடும். அப்ப அந்த சமாதானத்தை எப்படி நம்ம பண்ண முடியும்? எப்படி அந்த சமாதானத்தை கொண்டு வர முடியும்? சாந்த குணம் நமக்குள்ள இருந்தாதான் நம்மால் முடிந்த வரையிலும் எல்லாரோட எப்படி இருக்க முடியும்? சமாதானமா இருக்க முடியும். சபையில் அப்படி இருக்கிறீங்களா? மிகுந்த சாந்த குணமெல்லாம் இருக்கிறீங்களா? சபையில சாப்பாடு போடுவாங்க, ஏதாவது சபையில சாப்பாடு போடும்போது சிலர்லாம், நான் இந்த சபையில சொல்ல, சரிங்களா,
நான் இந்த சபையை சொல்ல, நான் வேற எங்கேயோ சொல்றேன். சபையில சாப்பாடு போடுவாங்க, சாப்பாடு கொஞ்சம் கம்மியா இருந்தா நம்முடைய முகம் போற ரூபத்தை நம்ம பார்க்கணுமே. சாப்பாடுல பிரியாணி போடுவாங்க, சபையில பிரியாணில ஒரு சின்ன என்னது சமாதானம் இல்லைன்னா, சின்ன ஒரு பீஸ் இல்லைன்னா உங்க சாந்த குணம் எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. நம்ம வீட்டுல நல்லா தான் சாப்பிட்டுருப்போம், ஆனா சபைக்குள்ள வரும் பொழுது அந்த சின்ன ஒரு கறி துண்டுக்காக நம்ம நிறைய நேரத்துல நம்முடைய சமாதானத்தையும் சாந்தத்தையும் இழந்து போயிருக்கோம். உண்மையா பொய்யா? நல்ல ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருப்போம். ஐயா மாருங்களாம் அம்மா வீட்டுல சமைச்சு வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க, கொஞ்சம் உப்பு இல்லாம இருந்திருக்கும். உடனே என்ன பண்ணிருப்போம், நான் சமையல் பண்றேன், என்ன நல்லா இருக்குது, உப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, சப்பு இல்லை, எவன் இதை சாப்பிடுவான், வீட்டில் சாப்பிடுவானா யாருன்னா அப்படின்னு உடனே ஒரு கோவம், அங்கே ஒரு பகலம். ஐயா கட்டையை தூக்கி அடிக்க, அம்மா கரண்டியை தூக்கி அடிக்க, அங்கே ஒரு பெரிய யுத்தமே உண்டாகும். உங்களை சொல்ல, மற்றவங்களை சொல்றேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு 10 மணிக்கு முடிச்சிடலாமா? சரி, எத்தனை மணிக்கு ஆராதனை ஐயா? இங்க 6:30 மணிக்கு சரியா வந்தவங்களா கை தூக்குங்க. 1 2 3 4 5. இவங்களுக்கு 9:15 முடிஞ்சிடும், நீங்க போயிடலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் பேட்ச். லேட்டா வந்தவங்களுக்கெல்லாம் லேட்டா தான் முடிக்கப்படும். ஆமா, செகண்ட் பேட்ச். அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த 2 காரியம் மோசேனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. 1 உண்மை இருந்தது, 2வது மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். இந்த காரியம், இப்படிப்பட்ட காரியம் நமக்குள் இருக்குமானால் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு கொடுத்து நம்ம கூடவும் ஆண்டவர் இருப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு 7 பேரை நான் கொண்டு வந்தேன், ஆனா 7 பேரை பேச முடியாது. இன்னும் ஒரே ஒரு நபரை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை வரா மாதிரி இருந்தா இதையே நான் கண்டினியூ பண்ணுவேன். அல்லேலூயா. வாசிங்க. அடுத்தது 3வதாக ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 18:14. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். வசனம் தெளிவா சொல்லுதா, கர்த்தர் யாரு கூட இருந்தாரு? அவனோடு கூட இருந்தார், தாவீதோடு கூட இருந்தார். இப்ப கொஞ்சம் அப்படியே நம்ம திரும்பி இந்த 2 காரியத்தை நம்ம திரும்பி கொஞ்சம் ரிவன் பண்ணி பார்க்க போறோம். முதல்ல யாரு கூட கர்த்தர் இருந்தது? அவரோடு கூட இருக்க காரணம் என்ன? யோசேப்பு. யோசேப்பு எப்படியோ கொஞ்சம் மறக்காம இருந்து அதுக்காக சோத்திரம். அவனுக்கு மன்னிக்கிற மறக்கக்கூடிய ஒரு இருதயம் இருந்துச்சு. 2வது என்ன இருந்துச்சு? தேவனை மட்டும் உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு தன்மை அவனுக்குள்ள இருந்துச்சு. 3வது சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அடுத்தது 2வது யாரு கூட கர்த்தர் இருந்தது? மோசையோடு. அவரோடு கூட இருப்பதற்கு காரணம் உண்மையுள்ளவனா இருந்தார், மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருந்தார். 3வதாக தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இவரோடு கூட இருப்பதற்கு காரணம் என்ன? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 13:22. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். போதுங்க. இப்போ தாவீதோடு கூட தேவன் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இருதயத்திற்கு எப்படி இருந்தான்? தேவனுடைய இருதயத்திற்கு, கர்த்தருடைய இருதயத்திற்கு தாவீது எப்படி இருந்தாராம்? ஏற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும்னா உங்க இருதயம் கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? ஏற்றதா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. நம்ம எல்லாம் ஆராதனை பண்றோம், நல்லா சபையில் ஆராதனை பண்றோம். இந்த கட்டடத்தை பார்த்து ஆண்டவர் இறங்கி வருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பெரிய பெரிய சபைகள் இருக்குது,
பெரிய பெரிய சபைகள்ல நல்லா ஏசி போட்டிருக்கிறாங்க, நல்லா மியூசிக் சிஸ்டம், நல்ல சேரு எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஆவியானவர் இறங்கி வந்துடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லங்க. எப்ப தெரியுமா ஆவியானவர் வருவாரு? நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்குமானால் ஆவியானவர் நிச்சயமா இறங்கி வருவார். நிறைய சபைகளில ஆவியானவர் வெளியே தான் நிற்கிறார். காரணம் என்னன்னா, சபைக்குள்ள ஆவியானவருக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. அவர் வெளியே தான் நிற்கிறாரு. ஆனா இங்க சபைக்குள்ள பாடுவோம், ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்ன பண்ணுங்க, இறங்கி வாங்க. எப்படி வருவாருங்க? இருதயம் மாறலையே. இருதயத்துல இன்னும் கசப்பு இருக்குது, இருதயத்துல இன்னும் வைராக்கியம் இருக்குது, இருதயத்துல இன்னும் கோபம் இருக்குது, இருதயத்துல இன்னும் பகை இருக்கிறது, இருதயத்துல இன்னும் விரோதங்கள் இருக்கிறது, இருதயத்துல தேவனுக்கு பிரியமில்லாத அத்தனை காரியங்களையும் இருதயத்துல வைத்துக் கொண்டு ஆவியானவரே வாங்கப்பா அப்படின்னு சொன்னா ஆவியானவர் வந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வேணா நம்மளை ஏமாத்திட்டு போயிடலாம். அப்படியே நல்ல ஆராதனை பண்ண மாதிரி நாமளே என்ன பண்ணலாம், ஒரு திருப்தியாக்கி நம்ம ஏமாத்திட்டு போயிடலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஆராதனைகளில் தேவன் பிரியப்படுவது அல்ல. அல்லேலூயா. இருதயம் சுத்தமா இருக்குமானால் அவனால மாத்திரம்தான் தேவனை தரிசிக்க முடியும். உங்க இருதயம் ஆண்டவருக்கு முன்னாடி சுத்தமா இருக்குதா? யோசித்து பாருங்க. நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்னாடி சுத்தமா இருக்குதா? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சில வசனங்களை வேதத்துல நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அந்த வசனத்தை நீங்க கவனிங்க. உபாகமத்தின் புஸ்தகம், சீக்கிரம் டக்கு டக்கு டக்குன்னு அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 29:18 எடுத்துக்கொள்ளுங்க. 29ஆம் அதிகாரம் 18வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 29:18 வாசிங்க. நல்லா கவனிங்க. கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம். சரி, இப்போ அங்க வசனம் நமக்கு நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாருன்னா, அவரை விட்டு நம்முடைய இருதயம் விலகக்கூடாது. இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை கேட்கிறோம். ஆனா உங்க இருதயம் கர்த்தரை விட்டு விலகாம இருக்குதா? யோசித்து பாருங்களேன். எத்தனையோ நேரத்துல ஆலயத்துல வந்து உட்கார்றோம், வசனத்தை கேட்கிறோம். அப்படி வெளியே போன உடனே அந்த வசனத்தை பிசாசு வந்து என்ன பண்றான், நம்முடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுறான். மீண்டும் மீண்டும் நம்ம விழுந்து போறோம். மீண்டும் மீண்டும் நம்மால எழும்ப முடியல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயம் ஆண்டவரை விட்டு விலகுகிற ஒரு இருதயமாய் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. அடுத்ததாக சங்கீதம் 66:18 நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்துங்க. குறித்துக் கொள்ளுகிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 66:18 அக்கிரம சிந்தை, அக்கிரம இருதயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அக்கிரம இருதயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அவனோடு கூட தேவனால இருக்க முடியாது. அடுத்ததாக நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, குறித்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36:14 சொல்லுகிறது, கடினமுள்ள ஒரு இருதயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடாது. நிறைய நேரத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறாரு, வசனத்தை கொண்டு பேசுறாரு, வார்த்தையை கொண்டு பேசுறாரு. ஆனா நிறைய நேரத்துல நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன பண்றோம், கடினப்படுத்திக் கொள்ளுகிறோம். நமக்கு நல்லா தெரியும் இந்த வசனம் எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாருன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த நேரத்துல நம்ம அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனா வெளியே போன உடனே அதை மறந்துட்டு இருதயத்தை என்ன பண்றோம், கடினமாக்கி கொண்டு திரும்பவும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை தான் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். ஆகவே இன்னைக்கு யோசித்து பாருங்க, உங்க இருதயம் எப்படி இருக்குது? உங்க இருதயம் தேவனை விட்டு விலகி போகிற இருதயமா இருக்குதா? உங்க இருதயம் அக்கிரமா நிறைந்த ஒரு இருதயமா இருக்குதா? உங்க இருதயம் தேவனை விட்டு விலகி போகிற ஒரு இருதயமா இருக்குதா என்று யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 24:25 வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை மாத்திர வாசிங்க. 24:25. இப்ப சொல்லுங்க, எப்படிப்பட்ட இருதயம் இருக்கக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு? பக்கத்துல பாருங்க, பக்கத்துல பாருங்க. கையை பிடிங்க, கையை பிடிங்க. பிடிச்சிட்டீங்களா? அந்த வசனத்தை போட்டீங்களா? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத, அந்த வார்த்தை மாத்திரம் இல்ல, புத்தி இல்லாத என்ன இருதயம், என்ன இருதயம்? இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்படிதான் இருக்குது இருதயம்? புத்தியும் இல்ல,
மந்தமும் இருக்குது. நீங்களாம் சிரிக்கிறீங்க, ஆனா வசனம் சொல்லுது, கவனிங்க. நிறைய பேர் சபைக்குள்ள ரொம்ப கேர்லெஸ்ஸா அஜாக்கிரதையா இருக்கிறீங்க. அதுதான் வசனம் சொல்லுது, புத்தி இல்லாத மந்த இருதயம். உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. பிரசங்கம் பண்ணும் பொழுது எப்படி அந்த பிரசங்கத்தை கேட்கிற, பிரசங்கம் பண்ணும்போது உன்னுடைய நடை, உன்னுடைய உடை, உன்னுடைய பாவனை, உன்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது கர்த்தர் பார்க்கிறாரு. ஆகவேதான் சொல்றாரு, புத்தி இல்லாத மந்த இருதயமே கேள், கவனமாயிருன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் உங்களுக்கு காட்டா தான் இருக்கும், பரவாயில்ல. அல்லேலூயா. நம்ம அடி வாங்கினாதான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சரி பண்ணிப்போம். நம்ம ஏன் பிள்ளைங்களை அடிக்கிறோம், ஏன் கண்டிக்கிறோம்? அவங்க எப்படியாவது சரி ஆகணும். அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படியாவது சரியாகணும்ன்றதுதான் யாருடைய விருப்பம்? ஆண்டோடைய விருப்பம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, எப்படி நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 14:14. நீதிமொழிகள் 14:14 நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. பின்வாங்குகிற இருதயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது என்கிற அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட இருதயெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்க கூட என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? சரி, இப்போ உங்களுக்கு சபைக்கு முக்கியமா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க சபையில நீங்க இதை ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, இதுதான் உண்மை. இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? உங்க பாஸ்டர் பாப்பார், அவருக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க சபையில எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி. எனக்கு கர்த்தர் காலையில சில காரியங்கள் எனக்கு சொன்னார். சில பேர் சபையில நீங்கள் ஒரு நாணலை போல இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீங்க? இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது புரிந்து கொள்வீர்கள். எடுத்து வாசியுங்கள், பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 14:15. சீக்கிரமா எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 14:15. நாணல் அசைகிறது போல. ஆமா, இந்த நாணல் தண்ணீரிலே என்ன பண்ணுதான், அசைகிறது. எப்படி அசையும்? இப்படி அசையும், இப்படி அசையும், முன்னாடி அசையும், பின்னாடியும் அசையும். அப்படிதானே ஐயா? ஐயா, நாணல் எப்படி இருக்கும்? இப்படியும் அசையும், நாலா பக்கமும் என்ன பண்ணும், அது அசையும். காற்று எப்படிலாம் அடிக்குதோ அப்படியெல்லாம் அது அசையும். இன்னைக்கு சபையில ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்னா, உலகம் தங்களை எப்படியெல்லாம் இழுக்குதோ அப்படியெல்லாம் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க தேவ பிள்ளைகளே. சபைக்குள்ள வந்தா நீங்க நல்லவங்க மாதிரி தான் இருக்கிறீங்க, ஆனா வெளியே போகும் பொழுது நீங்க நாணலா இருக்கிறீர்கள். தண்ணீருக்குள்ள இருக்கிற நாணலை போல் சிலர் சபைக்குள் இருக்கிறீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அசைகிற நாணலா இருக்கிற, ஆனா நான் உன்னை மறுபடியும் நான் உன்னை உருவாக்க வணைய விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை நாணலை போல யாராவது இங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. வாசிங்க ஏசாயா 42:3. நேரம் இல்லாத நிறைய வசனங்கள் என்னால சொல்ல முடியல. ஏசாயா 42:3 வாசிங்க. நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எறிகிற திரியை அணையாதவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நாணலை போல நீங்க நாலா பக்கமும் நீங்க அசைந்து கொண்டே இருக்கலாம். உங்களை உலகம் எப்படியெல்லாம் இழுக்குதோ அப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கலாம். பாவம் எப்படியெல்லாம் உங்களை இழுக்குதோ அப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நெறிந்த நாணலை முறியாமல் இருக்கிறாராம். ஒருவேளை நெறிந்த நாணலை போல நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை உங்க நிலைமை இருக்கலாம், ஜெபிக்க முடியாம, வேதத்தை வாசிக்க முடியாம, பரிசுத்தமா வாழ முடியாம, ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியாம நீங்க ஒரு நாணலை போல இருக்கலாம். ஆனா இன்றைக்கு மீண்டும் கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். மீண்டும் அவரோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தேவன் விரும்புகிறார். நீங்க விரும்பினா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்ததா இன்னைக்கு சபைக்குள்ள நீங்க எப்படி தெரியுமா இருக்கிறீங்க? முதல்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாணலை போல அது அசையும், இப்படி அப்படியும் அசையும். காற்று இப்படி எல்லாம் அடிக்குது, அப்படியெல்லாம் என்ன பண்ணும், அசையும். இன்னைக்கு அப்படிதான் நீங்க சபைக்குள்ள இருக்கிறீங்க. ரெண்டாவது, நீங்க சபைக்குள்ள எப்படி இருக்கிறீங்கன்னா இருமனம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அவன் குந்தி குந்தி தான் நடப்பான். இந்த பக்கம் போலாமா, அந்த பக்கம் போலாமா, உலகத்துல போயிடலாமா, சபைக்குள்ள இருக்கலாமா, இந்த சபையில இருக்கலாமா, இல்ல வேற சபைக்கு போலாமா, இந்த ஊழியத்துக்குள்ள இருக்கலாமா, இல்ல வேற ஊழியத்துக்குள்ள போலாமா, இந்த பாஸ்டர் கிட்ட இருக்கலாமா, இல்ல வேற பாஸ்டர் கிட்ட இருக்கலாமா. இப்படிப்பட்ட எண்ணத்தோடு சிலர் அல்லேலூயா, சிலர் சொல்லிட்டோமா யார் யாருன்னு?
பயந்துராதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இரு மனமுள்ளவர்களாய் நம்ம சபையில் என்ன பண்ணக்கூடாதுங்க? சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருமனம் நமக்கு வேணாம். ஆமா, இருமனம் வந்துச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் அதான் சொல்லுது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அங்க போடப்பட்டிருக்கிறது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலே எல்லாவற்றிலும் நிலையற்றவனா இருக்கிறான், ஆனா அவன் தன் இருதயத்தை என்ன பண்ணணுமா? பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததா இன்னைக்கு சபையில நிறைய பேர் எப்படி இருக்கிறீங்கன்னா, மூன்றாவதாக நிறைய பேர் எப்படி இருக்கிறீங்கன்னா, எழும்ப முடியாம இருக்கிறீங்க. எழும்ப முடியல உங்களால, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களால எழும்ப முடியல, உங்க பரிசுத்த வாழ்க்கையில உங்களால எழும்ப முடியல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை எழுப்ப போறார். இந்த ஆமீன்லாம் நீங்களே வச்சுக்கீங்க. அல்லேலூயா. நேரம் ஆயிடுச்சியா, முடிச்சுட்டு போயா அப்படின்னு தானே சொல்றீங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, எழும்ப முடியாது இருக்கிற உங்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஜெபிக்க முடியாத இருக்கிற உங்களை கர்த்தர் ஜெபிக்க வைக்க போறார். சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சோர்வுகளை மாற்றி புது பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் உயரே எழும்ப போகிறீர்கள். நீங்க இனி ஓடினாலும் இடைப்படைய மாட்டீர்கள், சோர்ந்து போனாலும் நீங்க நிக்க மாட்டீங்க. உங்க ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய கர்த்தர் இன்னைக்கு இந்த காலை வேளையில இந்த சபையில உங்களுக்காக அவர் இறங்கி வந்து அற்புதத்தை செய்வதற்கு என் தேவன் ஆயத்தமா இருக்கிறார். இப்பொழுதே 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 அந்த அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே சிலரை கர்த்தர் எழுப்ப போறாரு. உங்களால எழும்ப முடியல, உங்களால எழும்ப முடியல. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 60ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எப்போ ஒரு மனுஷனால எழும்ப முடியும்? ஏசாயா 52:2 சொல்லுகிறது, தூசியை உதறிவிட்டு எழும்பு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் எழும்ப வேண்டுமானால் தேவன் எப்பொழுதுமே அவனை எழுப்பதான் பிரயாசப்படுறாரு. ஆனால் அவன் எழும்ப வேண்டுமானால் தூசியை உதறிவிட்டு அவன் எழும்பும் பொழுது அவனை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை மீண்டும் அணைய விரும்புகிறார். உங்களை மீண்டும் உருவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக நீங்க நிறைய பேர் சபையில பலவீனத்தோடு கூட இருக்கிறீங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறீங்க? உண்மையா சொல்லுங்க. பலவீனம், என்னால வியாதியை மேற்கொள்ள முடியல, எனக்கு இந்த பலவீனம் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 33:6 வாசித்து நம்ம முடிக்கலாம். வாசிங்க. ஏசாயா 33:6. சீக்கிரமா தயவா சீக்கிரமா வாசிங்க. 33:6. ஏசாயா 33:6. நான் உனக்கு எரேமியா 33:6 வாசிங்க. எரேமியா 33:6. சாரி. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கிரியை செய்ய போகுது. ஆண்டவர் சொன்னார், என் வசனம் ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. இன்னைக்கு வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆராதனை முடிஞ்சு நீ வீட்டுக்கு போகும்போது இந்த வார்த்தையை நீ விசுவாசிப்பாயானால் உனக்குள் இருக்கிற பலவீனங்கள், உனக்குள் இருக்கிற வியாதிகள், உனக்குள் இருக்கிற எல்லா சோர்வுகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போறாரு. டாக்டரால ஒருவேளை முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், மருந்துகளால ஒருவேளை முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதோ என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. எழுந்து நிக்கலாமா? கண்களை மூடுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? என் கூட இருக்கிறாரா? என் ஊழியத்தில் இருக்கிறாரா? என் வாழ்க்கை இருக்கிறாரா? ஆண்டவர் இருக்கணும்னா நான் அவரோடு கூட இருந்தா அவர் என் கூட இருப்பார். நான் அவரோடு கூட இருந்தா அவர் என் கூட இருப்பார். சொல்லுங்க. ஒருவேளை ஆண்டவரே, நான் இதுவரையிலும் ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டு நிறைய வருஷம் கடந்து போயிருக்கலாம் ஆண்டவரே, ஏன் வாழ்க்கை அப்படிதாங்க போச்சு, நிறைய வருஷம் அர்த்தம் இல்லாம போச்சு. ஆனா இன்னைக்கு தேவ கிருபையினால தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், பலவீனங்கள் மேற்கொள்ள முடியல. ஆனா இன்றைக்கு கர்த்தர் அதை மேற்கொள்ள கிருபை தந்திருக்கிறார். அதை மேற்கொள்ள ஜெயிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். எனக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? என்னை உருவாக்கின ஆண்டவர் உங்களை உருவாக்க மாட்டாரா? என்னை மாற்றின ஆண்டவர் உங்களை மாற்ற மாட்டாரா? இன்றைக்கு கேட்கிற எவனும், கேட்கிற எவர்களும் பெற்றுக்
பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்க. ஹalleluya. ஜெபம் ஆரம்பிங்க. வாயை திறந்து, நீங்க வாயை திறந்து ஜெபிக்காத வரையிலும் எங்க அப்பாவால ஒண்ணும் செய்ய முடியாது, என் ஆண்டவரால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆகவே கேளுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட இருங்கப்பா, நீங்க என் கூட இருங்கப்பா, நீங்க இல்லாம என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவரே, ஆண்டவரே யோசேப்போடு கூட இருந்தது போல என் கூட இருங்கப்பா, மோசேயோடு கூட இருந்தது போல ஆண்டவரே தாவீதோடு கூட இருந்தது போல என் கூட இருங்கப்பா. மறக்கக்கூடிய இருதயத்தை, மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தாங்கப்பா. தேவனை மட்டும் உயர்த்தி காட்டக்கூடிய ஆண்டவரே கிருபையை தாங்கப்பா. நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையை தாங்கப்பா. உண்மையை தாங்கப்பா. மிகுந்த சாந்த குணத்தை தாங்கப்பா. ஆண்டவரே இருதயத்தை சுத்தப்படுத்துங்கப்பா. ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் தயவு வாசிக்காதீங்க ப்ளீஸ். ஜெபம் பண்ணுங்க. நீங்க வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ நான் ஜெபம் பண்ண போறது இல்ல, நீங்க தான் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக போறீங்க. எதெல்லாம் இந்த நாள் வரையிலும் உங்களுக்கு ஆண்டவருக்கும் ஒரு ஐக்கியம் இல்லாது இருந்ததோ அதையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வாங்க. ஆண்டவரே இதெல்லாம் என்ன தூரப்படுச்சுது, ஆண்டவரே ஆண்டவரே டிவி என்ன தூரப்படுச்சுது, செல்போன் என்ன தூரப்படுச்சுது. ஆண்டவரே இதெல்லாம் நான் இன்னைக்கு விட்டுறேன்ப்பா, இன்னைக்கு விட்டுறேன்ப்பா, இன்னைக்கு விட்டுறேன்ப்பா, இன்னைக்கு விட்டுறேன்ப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆதி நிலைக்கு சிலரை கர்த்தர் திருப்ப விரும்புகிறார். ஆதி நிலைக்கு கர்த்தர் சிலரை திருப்ப விரும்புகிறார். ஹalleluya. எழும்பு, எழும்பு, எழும்பு. உண்மைதான், உண்மைதான். ஓ நீதான், நீதான், நீதான் ஆண்டவருக்கு வேணும். தேவராலே, தேவராலே, தேவராலே எழும்பு, 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 எழும்பு. எழும்புகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே இந்த திருச்சபை மக்களுக்கு கர்த்தர் ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். மீண்டும் கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார், மீண்டும் கர்த்தர் உன்னை வணங்குகிறார். ஓ ஹalleluya. ஒரு புது அபிஷேகம், ஒரு புது பலன், ஒரு புது வல்லமை, ஒரு புது மகிமை தேவ பிள்ளைகள் மீது இப்பொழுதே இறங்குவதாக. இப்பொழுதே, இப்பொழுதே எஸ் முகத்தடிகளை கர்த்தர் முறிக்கிறார். எஸ் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முகத்தடிகளை கர்த்தர் முறிக்கிறாரா? ஓ முறிக்கிறாரா? இன்னைக்கு, இன்னைக்கு இந்த கால வேளையில சில நுகத்தடிகளை கர்த்தர் முறித்து கொண்டே இருக்கிறார். எஸ் உன்னால முடியல, உன்னால முடியாது, ஆனா தேவ பலத்தால முடியும், தேவ பலத்தால முடியும், தேவ பலத்தால முடியும், தேவ கிருபையால முடியும். உன்னால ஓட முடியாது, உன் மாம்சத்தால ஓட முடியாது. தேவ பலத்தினால, தேவ பலத்தினால உன்னால ஓட முடியும். எழும்பு எலியாவே, எழும்பு எலியாவே, எழும்பு எலிசாவே, எழும்பு. கர்த்தர் உன்னை தான் தேடுகிறார், கர்த்தர் உன்னை தான் தேடுகிறார், கர்த்தர் உன்னை தான் தேடுகிறார். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. நேரத்தை பார்க்காதீங்க, நேரத்தை பார்க்காதீங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. இருதயத்தை சுத்தமாக்கி எனக்குள்ள வாங்கப்பான்னு கேளுங்க. இருதயத்தை சுத்தமாக்கி எனக்குள்ள வாங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே என்னை கட்டுங்கப்பா, மறுபடியும் கட்டுங்க. இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன அபிஷேகம், இழந்து போன வரங்கள், இழந்து போன கனிகள் எனக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே எனக்கு வரம் முக்கியம் இல்லப்பா, கனிகள் தான் வேணும். ஆண்டவரே வரம் தான் முக்கியம்னு இதுவரை நாங்க ஓடிக்கொண்டிருந்தோம்ப்பா. எங்க வரங்கள் வேணாம்ப்பா. எங்களுக்கு வரங்கள் தேவையா இருந்தாலும் எங்களுக்கு கனிகள் அவசியமா இருக்குது. எங்களுக்கு கனிகளை தாங்கப்பா. ஆண்டவரே அது நல்ல மரமா இருக்குமானால் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கனிகளால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா. ஹalleluya. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சதிரிலே சகாயமின்றி நாசமடைவான். ஆனால் இன்றைக்கு, இன்றைக்கு உன்னை கர்த்தர் சகாயம் பண்ண விரும்புகிறார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ண விரும்புகிறார். ஓ அதிகாலையில கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ண விரும்புகிறார், விரும்புகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒருவேளை அபிஷேகம் இல்லைன்னா இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல கொடுக்கிறாரு. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். முகங்களை முறிக்கிற அபிஷேகம், முகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை முறிக்கிற அபிஷேகம். எஸ் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ஹalleluya. அக்கினியா இறங்குறாரு, அக்கினியா இறங்குறாரு. ஆண்டவர் சில மேல அக்கினியா இறங்குறாரு. ஓ ஞானஸ்நானத்தினால நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, ஆனா இன்னைக்கு உன்னை கர்த்தர் அக்கினியால் அபிஷேகம் பண்றாரு, அக்கினியால் அபிஷேகம் பண்றாரு. எஸ் சொப்பனங்களை பார்க்கிறீங்க, சொப்பனங்களை பாருங்க, சொப்பனங்களை பாருங்க, சொப்பனங்களை பாருங்க, தரிசனங்களை பாருங்க, வெளிப்பாடுகளை பாருங்க. ஓ ரபகடடரகடடா. விடுதலைப்பா, விடுதலைப்பா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு
அங்கு விடுதலை. கர்த்தருடைய வார்த்தை எங்கு உண்டோ அங்கு விடுதலை. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வந்த வண்ணமாக அல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இவர்கள் மறுபடியும் தங்கள் வீட்டுக்குள்ளே கால் வைக்கும் பொழுது, தங்களுடைய வீடுகளிலே கால் வைக்கும் பொழுது ஒரு அற்புதம். அடுத்த வாரத்துல உங்க பிள்ளைகள் வந்து சாட்சி சொல்லணும்பா, சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாசல்கள் இன்னைக்கு நீங்க திறக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் திறந்தா ஒருத்தரால் அடைக்க முடியாது. நான் திறக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். நீ அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிரு. ஹல்லேலூயா. இதோ திறக்கிறார். சிலருடைய வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். இனி அதை சத்துருவால் அடைக்க முடியாது. இனி அதை மனுஷர்களால் அடைக்க முடியாது. எஸ், நீ இனி ஓட போற. இதோ என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படுகிற நேரம் இது. என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படுகிற நேரம் இது. எஸ், இதுதான் இந்த நேரம். உங்க சத்துருக்களுக்கு முன்னாடி உங்க தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தைக்கு உங்களை விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சந்தேகப்படுற என்னையே சந்தேகப்படுற, என்னாலே முடியும், என்னாலே கூடும், என்னாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் அல்லவா? என்னாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? வியாதிகள் மறைகிறது, பலவீனங்கள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்கிற கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்படுகிறது. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். இந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலே ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உனக்கு வைக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், அனுகூலமான கதவுகளை சிலருக்கு கர்த்தர் திறக்கிறார். பெற்றுக்கொள், விசுவாசித்து பெற்றுக்கொள். அனுகூலமான வாசலை கர்த்தர் சிலருக்கு திறக்கிறாரு. அனுகூலமான வாசலை ஊழியத்துல கர்த்தர் திறக்கிறாரு. எஸ், அனுகூலமான வாசல்கள். செப்டம்பர் மாதத்துல ஒரு அனுகூலமான வாசலை நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஊழியம் பார்க்க போகிறது. நன்றி ஆண்டவரே. உடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லா 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். நான் சொல்றது என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. தகப்பனே, சொல்லுங்க. தகப்பனே, வார்த்தைக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம், வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க கேட்ட வார்த்தை 30 அல்லப்பா, 60 அல்லப்பா, 100% எங்களுக்கு இன்றைக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, ஒரு பாடலை பாடும் பொழுது நம்ம ஆண்டவருக்காக காணிக்கை கொடுப்போம். ஏ மைனர் கொடுங்க, ஏ மைனர். என் தாய் உருவாங்க, தாய்